மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. Friends, இன்னைக்கு நாம ஒரு வியூவர்ஸ் வீடியோ பார்க்க போறோம். சீனிவாசன் ஈரோட்லேருந்து 2 கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளுக்கு போவோம். வணக்கம் சார், என்னுடைய பெயர் சீனிவாசன், ஈரோடு மாவட்டத்திலிருந்து. வியூவர்ஸ் வீடியோ மூலமாக எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நினைக்கிற ஷாம் சார் உங்களுக்கு நன்றி. என்னுடைய கேள்வி என்னென்னா, ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டாக் சம்மந்தப்பட்டமாக பேப்பர்ஸ்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் விடுறாங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்டமாக வந்து ஒரு 2-3 ரிலையபிள் ரிசோர்ஸஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதுலேருந்து நிறைய நாலேஜ் இன்சைட்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை எங்களை மாதிரி DIY இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் 2வது கேள்வி வந்து, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு MBA ஃபைனான்ஸ் படிக்கிறத விட சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டு கோர்ஸ் படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்ட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ராக்ஷனை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது வந்து அந்த சார்ட்டர்ட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் வந்து நடத்துறதுனால அது அந்த கோர்ஸ் படித்து நம்ம பாஸ் ஆனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி, இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஜாப் ரோல்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ப்ளஸ் வந்து அந்த ரோல்ஸ் படித்தா ஃபாரினில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸில் கூட வேலை கிடைக்குமா, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்ச்சை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? யாருக்கு ஸ்டாக் புரோக்கிங் ஹவுசஸ் வந்து ஈக்விட்டி ரிசர்ச்சை தாராளமாக கொடுப்பாங்க? அவங்க கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ICICI செக்யூரிட்டிஸோ, HDFC செக்யூரிட்டிஸோ அல்லது மோத்திலால் ஓஸ்வாலோ, யாரெல்லாம் பெரிய புரோக்கரேஜ் ஹவுஸோ, அவங்களுடைய ஈக்விட்டி ரிசர்ச்சை லிபரலாக அவங்க கிளைண்ட்ஸோடு ஷேர் பண்ணுறாங்க. ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவுக்கு அவங்க ஷேரிங் இருக்கும். ஸோ ஒன்று, நீங்கள் நேரடியாக அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் வச்சுக்கலாம், அதன் மூலமாக அவங்க ரிசர்ச் எல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது நம்ம விட நிதி ஆதாரம் அதிகம் உள்ளவங்க அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸை வாங்கி நம்ம படிக்கலாம். எய்தர் வேஸ் ரிசர்ச் ரிப்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக கஸ்டமராக இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன வழினா, இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்டும் யாருக்கு ஃப்ரீலி ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்கு ஃப்ரீலி ஆக்சசபிளாக இருக்குது. மீடியா என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அந்த ஆர்டிக்கலில் இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டையும் நிறைய கோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் பூராவுமே அந்த கம்பெனியினுடைய அனலிஸ்ட் பண்ண வேலையாக இருக்கும். அதை ஜேர்னலிஸ்ட் வந்து ஆர்டிக்கலாக ஆக்குறாங்க. இப்படி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலமாக ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டினுடைய சாராம்சத்தை நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ET மார்க்கெட்ஸ் இருக்குது, BSல இன்னொரு சைட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டல் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்டலில் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வருது. அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் எங்கேருந்து பேசிக் ஃபேக்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ரிசர்ச் ரிப்போர்ட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அது எந்த ரிப்போர்ட்டுங்கிறதும் அவங்க கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது நீங்கள் எந்தெந்த அனலிஸ்ட் எந்தெந்த கம்பெனியை ரொம்ப சிறப்பாக ட்ராக் பண்ணுறாங்க, யாருக்கு ஒரு கம்பெனியை பற்றி பேசுறதுக்கு நிறைய முக்கியத்துவம் மீடியானால் கொடுக்கப்படுகிறது, யாருடைய கருத்துக்கள் எல்லா தருணங்களையும் சரியாக அமையுது, இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக்கிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். இது தவிர மீடியா ஹவுசஸ்லேயே பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ்குள்ளேயே ஒரு இன்ஹவுஸ் ரிசர்ச் டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ET வெல்த் மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் போடுவாங்க, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டும் அந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு வருவாங்க, போர்ட்ஃபோலியோன்னு.
பிஸ்னஸ் லைன், ஒவ்வொரு சண்டையும் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு நியூஸ் பேப்பரே கொண்டு வராங்க. அது எல்லாம் அவங்க இன்ஹவுஸ் அனலிஸ்ட் எழுதக்கூடிய ரிசர்ச். ஸோ இப்படி பல லெவல்ஸில் நீங்கள் ரிசர்ச்சை அனுபவிக்க முடியும், அந்த ரிசர்ச்சினுடைய பார்வைகளை புரிஞ்சிக்க முடியும், கற்றுக்க முடியும். இதையெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதுறதுக்கான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் வரவும் முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்போஷர் மூலமாக உங்களுக்கு ரிசர்ச் ஆக்சஸும் கிடைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான வழி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எந்த அனலிஸ்ட் பேர் எங்கே வருது, எந்த நியூஸ் பேப்பர் காலம் எந்த கம்பெனியை பற்றி எழுதும்போது யாரை மையப்படுத்துகிறாங்க. இப்போ ரிலையன்ஸை பற்றி எழுதினா யார் அனலிஸ்ட், ஹெச்டிஎஃப்சி பற்றி எழுதினா யாரை கேட்குறாங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச பிடிலைட்டை பற்றி கேட்டால் யாரை கேட்குறாங்க, ஐடிசிக்கு யார் அனலிஸ்ட். இப்போ ஒரு கம்பெனிக்கும் ஒரு அனலிஸ்டுடைய வியூவை கேட்பாங்க இல்லையா. அந்த அனலிஸ்டோட நீங்கள் லிங்க்டின் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், அவங்களுடைய கருத்துக்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். அவங்க எழுதக்கூடிய பல தரவுகள் சோஷியல் மீடியாலையும் வரும், லிங்க்டின் போஸ்ட்டாக வரும், ட்விட்டர் த்ரெட்டாக வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஆஃப் பீப்புள் டு ஃபாலோ கிடச்சிரும். அவங்களுடைய ரிசர்ச் உங்களுக்கு உங்கள் முன்னாடி வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஹாப்பியாக படித்து புரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ரெண்டாவது கேள்வி, என்ன படிப்பு ஒரு இன்ஜினியருக்கு அடுத்த கட்டம் டு கம் இன் டு ஸ்டாக் மார்க்கெட்? என்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் ரொம்ப பேசிக். ஒரு எம்பிஏ பண்ணிங்கன்னா அதில் ஃபைனான்ஸில் நிறைய ஃபோக்கஸ் வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த பேஸை வச்சுட்டு பில்டு பண்ணி ஏறி வர முடியும். ஆனால் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சிஎஃப்ஏ தான் மறுபடியும் சொல்லுவேன். பட் எல்லாரும் அகாடமிக் ஓரியன்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சில பேர் படிப்பில் கெட்டியாக இருப்பாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியேஷனை அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அதில் ஒரு ஆர்ட் இருக்குது, அந்த ஆர்ட் சைடு அவங்களுக்கு எளிதில் வராது. இது நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஃபைனான்ஷியலி குவாலிஃபைட் பீப்புள் கிட்ட கவனித்தது. ஸோ சப்போஸ் நீங்கள் அகாடமிக் டைப் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஃபைனான்ஷியல் குவாலிஃபிகேஷன் முன்னாடி போகாமல் எம்பிஏ பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீல்டுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு உள்ளே வந்துடலாம். ஆன் த ஜாப் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்ல அகாடமிக் கிரவுண்டிங் ஓரியன்டேஷன் இருக்குன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் சிஎஃப்ஏ பண்ணலாம். ஏன்னா அதற்கான அங்கீகாரம் பறந்து இருக்கிறது. அந்த அங்கீகாரம் உங்களுக்கு நிறைய கதவுகளை திறக்கும். அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மையும் பேஸையும் பில்டப் பண்ணி கொடுக்கும். நான்லாம் படித்து முடிக்கும் போது இதெல்லாம் இல்லை, இப்போ இருக்குது. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட் போத் த கொஸ்டின்ஸ். இன்னும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், மற்றவங்களுக்கு இருக்கலாம். தெளிவான ஒலி உடன் ஒரு மைக் வச்சு அழகாக உங்கள் வீடியோவை எடுத்து அனுப்புங்க. உங்கள் வீடியோவையும் நாங்கள் போட்டு அதுக்கு பதிலும் சொல்லுவோம். இது ஒரு புதிய துவக்கம். இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.